ஓம் நம சிவாய. அதே போல தான் இன்னொரு பெரிய ஐயப்பாடு. அது என்ன, எதுக்காக அந்த ஐயப்பாடுன்னே தெரியலை. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்தந்த நட்சத்திரத்திலலாம் பிறந்திருந்தா சிவபெருமானை வழிபடக்கூடாதுங்கிறாங்களே. இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சிவபெருமான் வாரி வாரி கொடுப்பாருங்கிறாங்களே. சிவா அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுகிறது. அடியேன் சிற்றறிவு கெட்டியவாறு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், பிரபஞ்ச நாயகன், நாயகன்னு சொல்கிற வார்த்தைகளே இல்லை, அவரை எப்படி சொல்வது? அப்படிப்பட்ட பேராற்றலை ஒரு நட்சத்திரத்திற்குள் அடக்கிவிட முடிகிறது அப்படின்னா அந்த எண்ணமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த நவகிரகங்கள், நவகோள்கள் அல்லது சூரிய மண்டலத்தை மட்டும் வைத்து கொண்டால் நாம் பேசுவது சரியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கிறது, அதை நாம் வைத்து கொண்டு பேசுகின்றோம், அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி விஷயத்தில் இது மட்டும்தான் இருக்கிறதா? இதை தாண்டி எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள், எண்ணற்ற சூரிய குடும்பங்கள், அண்டம், பேரண்டம், அது விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் புரிவாரா என்றால் எவ்வாறு அதை கூறுவது? அப்படிங்கிற ஐயப்பாடு வந்து விடுகிறது அல்லவா? நீங்கள் இப்படி சந்தேகம் வந்தால் நேராக சிவாலயத்துக்கு போங்க. 63 நாயன்மார்களுடைய அந்த நட்சத்திரத்தை பாருங்கள். சித்த பெருமக்களை பற்றி படிக்க முடிஞ்சால் சித்த பெருமக்களுடைய நட்சத்திரங்களை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிவனோட கருணை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு. சிவனுடைய கருணையில் எப்போவுமே வேறுபாடு இருக்கிறது இல்லை. இன்னாருக்கு இதை கொடுக்கணும், இன்னாருக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாகுபாடு அப்படிங்கிறது சிவனிடம் எப்பொழுதும் இருக்காது. அந்த அரும்பெரும் ஆற்றலிடம் அப்படியெல்லாம் வேறுபாடே இருக்காது. அவரை உங்களுக்குள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் அவ்வளவுதான். அவரை உணர்ந்து கொண்டால் எதுவும் கேட்க தோணாதே. சிவபெருமானை உணர்ந்துக்கிட்டால் எதுவும் கேட்கணும்னு தோணுமா? தோணாதில்ல. சிவபெருமானை எப்படி உணர்ந்துக்கிறது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாயிலாக உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய தனது தாய் தந்தை மூலமாக சிவனை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பழகும் நண்பர்களிடமிருந்து சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பார்க்கின்ற எல்லா பொருட்களின் வாயிலாக சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் வாசி யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரியும்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரிம்பாங்க. ஆனால் இறைவன் பல வழிகளை கொடுத்திருக்கிறார். இறைவன் பல வழிகளை கொடுத்து பல வழிகளின் வாயிலாக தன்னை அடையக்கூடிய வாய்ப்பை பலருக்கும் நல்குகிறார். அதில் உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக அவரை உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு காலகட்டத்திலே அதை உணர்த்தி விடுவார். உங்களுக்கு அதை அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அந்த பிரபஞ்சாற்றல் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியிலே நீ இதை முயற்சி செய், இதிலே நீ தொடர்ந்து வா அப்படிங்கிறத கை கொடுத்து தூக்கி விட்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ வாசி யோகத்தின் மூலமாகத்தான் வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சிலர் சொல்கிறார்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாசி யோகத்தின் மூலமாக அந்த அரும்பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்தில் நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கலாம். அவர்கள் தன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக, அன்பின் காரணமாக இறைவனை அடைந்தார்கள். 63 நாயன்மார்கள் தான் இறைவனுக்கு செய்த சேவையின் வழியாக இறைவனை அடைந்தார்கள். ஒவ்வொரு வழி இருக்கிறது. இந்த வழிதான் அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாது. நமக்கு தெரிந்தது அந்த வழிதான். நான் பல வழிகளை முயற்சி செய்து பார்த்தேன், எதிலும் முடியவில்லை, இதில் ஒன்றுதான் முடிந்ததென்றால் அந்த ஒன்று உனக்கான வழி. அதற்காக மற்ற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்றாலாம் நாம் யாருக்குமே கூறுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத தாழ்மையாக புரிஞ்சுக்கணும். அது இறைவனிட்ட கட்டளை. உனக்கு இந்த வழி, நீ சரியாக வந்தடைந்து விட்டாய், முடிந்து போச்சு. அதுக்காக மற்றவங்களுக்கு திறக்கப்பட்ட வழியை இது உனக்கான வழி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களா நாம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். கோடான கோடி அப்படியே நட்சத்திர கூட்டங்கள் குவிந்து கிடக்கிறது. அது எண்ணிலடங்கா ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அப்படியே போயிட்டே இருக்குது. அது எவ்வளவு இன்னும் விரிவடைகிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச நாயகனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிந்துவிட போகிறதா? எந்த உயிருக்கு எப்படி மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த உயிருக்கு எப்படி முக்தி அளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர்களுக்கு அந்த வழியை காட்டுகிறார். அதை அவர்கள் பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. எனக்கு தெரிந்தது அப்படின்ட்டு இதன் வழியாக செல்லுங்கள், அடைந்து விடலாம்னா சரி, அதை கற்றுக்கிட்ட எல்லாருமே
அந்த வழியிலே முக்தி அடைந்து விடுகிறார்களா அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா அதற்கான பதில் நம்மிடம் இல்லையே. சரியான பாதை தானே, ஏன் அவர்களால் போக முடியவில்லை? அவர்களுக்கு அது விதிக்கப்படவில்லை. அதன் வாயிலாக முக்தி அடையக்கூடிய தன்மையை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவர்களுக்கான பாதையை அவர்கள்தான் தேட வேண்டும். அது சரியான காலம் வரும் பொழுது இறைவன் அவர்களுக்கு எடுத்து இயம்புகின்றார். அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கும் இறைவனுடைய கருணையானது கிடைக்கிறது. இது ரொம்ப யதார்த்தங்க, ரொம்ப யதார்த்தம். இதை இந்த அளவுக்குலாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நட்சத்திரக்காரங்க, எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். அதில் நட்சத்திரக்காரங்களுக்கோ ராசிக்காரங்களுக்கோ அப்படியெல்லாம் பாகுபாடு பார்த்தெல்லாம் அவர் படைக்கவும் இல்லை. அப்படி பாகுபாடு படைத்து அவர்கள் யாருக்கும் ஆசீர்வாதம் செய்வதில்லை. அப்படி பாகுபாடு பார்த்து ஒவ்வொன்றையும் கொடுப்பதும் இல்லை. அப்படி கொடுப்பவர் இறைவனாகவும் இருக்க முடியாது, உண்மையாக சொல்லப்போனால். இன்னொன்று, அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்றவாறு அவரவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இருக்கின்றதோ அந்தந்த காலகட்டங்களிலே நாம் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் இருப்பாங்க, திருநாவுக்கரசர் ஐயா இருப்பாங்க, சுந்தரர் ஐயா இருப்பாங்க, மாணிக்கவாசக பெருமான் இருப்பாங்க. எல்லாத்தோட வயதை பாருங்களேன், எல்லாமே மாறுபட்டதாகவே இருக்கும். எல்லாமே அவர்கள் உணர்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாமே மாறுபட்ட காலகட்டம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே 10 வயசில் ஞானம் கிடச்சிருதா, எல்லாத்துக்குமே 20 வயசாகுதா, எல்லாத்துக்குமே 80 வயசாகுது அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தை, அந்த கருணையை பெறுவதற்கு எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவ்வளவு காலம் நாம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் பொறுத்திருக்கும் காலம் முழுவதும் நாம் தவம் செய்ய வேண்டும். இறைவனை நோக்கி நாம் தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து கொண்டிருந்தால் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே நம் மீது ஒரு இரக்கம் ஏற்பட்டு இறைவன் அவரது அனுகிரகத்தை நமக்கு கொடுப்பார். அதன் வாயிலாக நமக்கும் அவருடைய அந்த கருணை பார்வை கிட்டும் என்றால் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம், எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இதை மனதிலே அறிந்து வைத்து கொண்டால் அவர்களுக்கு மருந்து ஏதும் தேவையில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம சிவாய.